ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பவர் டைஸ். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் டைஸ்னால் என்ன, அது என்னென்ன கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்குது, நம்ம ஏன் இந்த சாஃப்ட் இன்ஸ்டால் பண்ணணும் நம்ம பிசியில், ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ கைஸ், எப்போ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் டைஸ் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேயும் இருக்குது. இதுக்கப்புறம் ஆஃப்லைனில் நமக்கு வந்து கிட்டப் அந்த வெப்சைட்லேயும் நமக்கு இருக்குது. 2 லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். மறக்காம இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெர்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் டவுன்லோட் அப்டேட் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ இதில் தான் அப்டேட் தான் வந்துச்சுன்னா நமக்கு வந்து அதுவே அப்டேட் ஆகிக்கும். தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போட தீம் வந்துட்டு உங்களுக்கு லைட் தீம் வேணுமா டார்க் தீம் வேணுமா செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆட் ஸ்டார்ட் அப் வந்து ஆனில் கொடுத்துருங்க. ஸோ ரன் ஆட் ஸ்டார்ட் அப்னா வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து பவர் டைஸ் ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தேவை. ஓகே, ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டாப். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும், நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இது முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கண்ட்ரோல் டி வந்து இருக்குது. நீங்கள் ஏற்ற மாதிரி வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது எப்போ ஒர்க் ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மை கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. இந்த டேப் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக வேணும் அப்படின்னா விண்டோஸு கண்ட்ரோல் விண்டோஸ் டி. இப்போ நமக்கு அந்த டேப் மட்டும் வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். மறுபடியும் உங்களுக்கு வேணாட்டி வந்து கண்ட்ரோல் விண்டோஸ் டி உங்களுக்கு வந்து டீசைட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேப் மட்டும் ஹைலைட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரீசைக்கிள் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். கண்ட்ரோல் விண்டோஸ் டி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் விண்டோஸ் டி. ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம கண்ட்ரோல் விண்டோஸ் டி கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில் வந்து வருது. ஸோ இதை நான் வந்து மாற்றி காட்டுறேன். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர், ரெட் கலர், இந்த மாதிரி நிறைய கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இதுக்கப்புறம் எவ்வளோ திக்னஸில் வேணும் அப்படின்னு நம்மளே செலக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டாப் ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அவேக்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிசி வந்துட்டு உங்கள் ஸ்க்ரீன் வந்து எப்பவுமே ஆஃப் ஆகாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது ஆன்லேயே இருக்கும். ஸோ இது கீப் ஸ்க்ரீன் ஆன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டுனா வந்துட்டு உங்கள் பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து டிம்மே ஆகாது. இது வந்து ஆன்லேயே இருக்கும். நம்ம ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஷெட்யூல் வந்து பண்ணியிருப்போம். 15 மினிட்ஸில் ஆஃப் ஆகும், 20 மினிட்ஸில் ஆஃப் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப் ஆகுது. ஸோ நம்ம கண்டினியூஸ் ஆன்லேயே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கலர் பிக்கர். ஸோ கலர் பிக்கர் வந்து எனேபிள் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து எந்த கலர் இருந்தோ அந்த கலர் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துரும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபோட்டோஷாப்பில் வந்து ஜஸ்ட் ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நியூ டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லேயரில் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ரெட் கலரில் வந்து இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த கமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். விண்டோஸ் ஷிஃப்ட் சி. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர் கோடு வந்து வந்துடும். ஸோ உங்கள் மவுஸை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கொண்டு போகிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா கலர் கோடு என்ன அப்படி வந்து காட்டிடும். ஸோ நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள். ஸோ நமக்கு வந்து F04A2 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கலர் கோட். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் மாதிரி இருக்குது. ஸோ B63BEC நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கொண்டு போனதுக்கப்புறம் இப்போ எனக்கு இந்த இடத்துல இந்த கலர் வந்து தேவை. ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணால் போதும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கலர் கூட வந்துடும். தென் அதுக்கப்புறம் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கலர் ஓவர்லே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல கலர் கோடு வந்து இருக்கும். ஸோ கலர் கோடு வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த கலர் வந்துடும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தா அந்த கலர். ஸோ இப்போ ரெட் கலர் மாதிரி இருக்குது, இந்த கலர் எடுத்து பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் விண்டோஸ் ஷிஃப்ட் சி கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த கலர் வந்துச்சு. ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு பிளெண்டிங் கலர் ஓவர்லே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலர் கோடு வந்து பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் சேம் கலர் வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து பாருங்கள் எப்படின்ட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தா கலர் கோடு வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் டைஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் பிக்கரோட அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஜோன். ஸோ இந்த ஃபேன்சி ஜோனில் வந்து லான்ச் லேஅவுட் எடிட்டரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு இது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பிட் ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஒர்க் ஆகும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரோ போட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்லாம் ஸ்விட் பண்ணுவோம். அந்த டைமில் யூஸாக இருக்கும். ஜஸ்ட் இப்போ வந்து பாருங்கள், நான் செலக்ட் பண்ணிவிட்டு இது கொடுத்தனா வந்துட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு இடத்துக்கு போயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த லான்ச் ஃபேன்சி ஜோன்ஸும் ஒர்க் ஆகும். நமக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகே, முக்கியமாக இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்.
நெக்ஸ்ட் ஒன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஆடான்ஸ் தென் அதுக்கப்புறம் வந்து இமேஜ் ரீசைசர். ஸோ இது வந்து பார்த்தா அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப பெரிய ஃபீச்சர் மாதிரி தெரியல, அதனால ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தா கீபோர்ட் மேனேஜர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கீபோர்ட் மேனேஜரில் வந்து பார்த்தா நம்ம கீஸ் வந்து ரீமேப் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா ரீமேப் கீன்னு கொடுத்துருப்பாங்க. செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பார்த்தா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். 1 நம்பர் டைப் பண்ணால் எனக்கு வந்து டிலீட்டாக இருக்காகணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் டெலிட் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தா ரீமேப் கீ வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட் ஆட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன டைப் பண்ண என்ன ஆகணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜஸ்ட் ஏதாவது பட்டன் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்தா 3 நம்பர் பட்டன் கிளிக் பண்ணுறேன். 3 நம்பர் பட்டன் கிளிக் பண்ணால் நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ 3 நம்பர் பட்டன் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர் பட்டன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தா பிரிண்ட் ஸ்க்ரீன் வந்து ஆகணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ எனிவே. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தா 3 நம்பர் பட்டன் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள் 3 நம்பர் பட்டன் வந்து கிளிக் பண்ணுறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஸ்க்ரீன் வந்து ஆகுது. ஸோ நம்ம 3 நம்பர் பட்டனுக்கு வந்து பிரிண்ட் ஸ்க்ரீன் வந்து ஒர்க் ஆகாமல் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா ரீமேப் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது. ஸோ அசைன் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து முதல்ல வந்துட்டு 1 நம்பர் பட்டன் வந்து டெலிட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீஸ்க்கு வந்து கஸ்டமைசேஷன் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ் யூட்டிலிட்டிஸ் வந்து பார்த்தா ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் வந்துட்டு ஜஸ்ட் எனேபிள் வந்து பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஆக்டிவேஷன் மெத்தட் ஜஸ்ட் வந்து சேக் மவுஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் சேக் பண்ணுறேன். இப்போ நான் சேக் பண்ணி முடிச்சக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள் என் மவுஸ் இங்கே வந்துருச்சு. ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ மவுஸ் வந்து நம்ம ஒரு சில டைம் வந்து எங்கே இருக்குன்னு தெரியாது. அப்போ அந்த டைமில் வந்து சேக் பண்ணால் வந்துட்டு நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து மவுஸ் இங்கே தான் இருக்குது அப்படின்னு காட்டி கொடுத்துரும். தென் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்க்ரீன் ரெக்கார்டில் ஒர்க் ஆகுதான்னு தெரியல, பட் நீங்கள் நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக வந்துருக்கும். அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் பிஹேவியர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒப்பாசிட்டி எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி வந்து பார்த்தா உங்களுக்கு இவ்வளோ தான் வேணுமா அப்படின்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஜஸ்ட் கம்மி பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்து இந்த மாதிரி வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா ஒப்பாசிட்டி நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு பண்ணிக்க முடியும். ஸோ கைஸ் இதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர் வந்து எந்த மாதிரி இருக்கணும். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ரெட் கலர் வந்து பிளாக் கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமைசேஷன் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் யூட்டிலிட்டிஸ் வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பவர் நேம். ஸோ இது எனக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய ஃபீச்சராக தெரியல, ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பவர் டைஸ் ரன். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டில் வந்துட்டு ஆல்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஸ்பேஸ் பட்டன் கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி வந்து வரும். ஸோ நம்ம எதுவும் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு க்ரோம் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ க்ரோம் ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணால் க்ரோம் வந்து வந்துடும். தென் அதுக்கப்புறம் வந்து நான் கால்குலேட்டர் பண்ணுறதா கூட பண்ணிக்க முடியும். CAL. ஸோ இந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ நமக்கு வந்து சர்ச் மெனு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஸ்டார்ட் மெனுவில் போய்ட்டு நம்ம கால்குலேட்டர் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ நமக்கு இங்கே வந்து பாருங்கள் ஸ்டார்ட் மெனுவில் போய்ட்டு கால்குலேட்டர் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம கால்குலேட்டர் வந்து ஓப்பன் பண்ணுவோம். இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஸ்பேஸ் பட்டன் கிளிக் பண்ணால் சர்ச் மாதிரி வந்துடும். அதில் நீங்கள் வந்து என்ன சர்ச் பண்ணிக்கலாம். CHROM க்ரோம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு விண்டோஸ், வின்ரேர். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூப்பராக எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் ஓகே. இதுனக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஸ்பேஸ் பட்டன் கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வேணால் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பவர் டைஸில் சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். தெனக்கப்புறம் ஷார்ட்கட் கைடு வந்து கொடுத்துருப்பாங்க. தெனக்கப்புறம் வீடியோ கான்ஃபரன்ஸ் மியூட்னா வந்துட்டு நீங்கள் கான்ஃபரன்ஸில் இருக்கும்போது இந்த வீடியோ வந்து மியூட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பவர் டைஸ்னு சூப்பரான ஃபீச்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை பார்த்துருந்தோம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு டைமாவது உங்கள் பிசி இன்ஸ்டால் பண்ண வேண்டிய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃபீச்சராக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வச்சு நீங்கள் எப்போ போல உங்கள் பிசியில் வச்சுக்கலாம். எனக்கு பர்சனலாக வந்து பண்ண சாஃப்ட்வேர் ரொம்ப பிடிக்கும். இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பவர் டைஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.